அதனாலதான் ரசூல் சொன்னாங்க, நீ யாரை பிரியப்படுறியோ அது யாரா இருந்தாலும் சரி அவனோட ஆகிரத்தில் இருப்ப. அதனால நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, ரசூலை முட்ட முழுக்க பிரியப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தில் நம்முடைய முஹப்பத்தை, நம்முடைய பிரியத்தை அமைத்துக் கொண்டோமேயானால், நல்லோர்களோடு நபிமார்களோடு ஹஜ்ரத் மூசாவை பார்க்கணும், எப்படிப்பட்ட ஒரு சாம்ராஜ்யத்தை படைத்தவர், எப்படிப்பட்ட கொடுந்தோலன் பிராவனை எதிர்த்தவர். ஹஜ்ரத் இப்ராஹிமை பார்க்கணும், தன் மகனையே அறுக்க துணிந்த அந்த பொன்முகத்தை பார்க்க வேண்டும். ஹஜ்ரத் ஈசாவை பார்க்க வேண்டும், தனி ஒரு மனிதனாக ஒரு பெரும் சாம்ராஜ்யம் படைத்த ஹஜ்ரத் ஈசாவை பார்க்க வேண்டும். ஹஜ்ரத் ஜிப்ராயிலை பார்க்க முடி தாட்ட அமைச்சுக்கிட்டாண்டா இந்த நபிமார்கள் சித்திக் அல்லாஹ் சொல்றான் இல்லையா, மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வ ஸித்தீகீன வ ஷுஹதா. நம்முடைய தாட்டு முழுக்க 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 அவர்களை மையப்படுத்தி இருக்க வேண்டும். ஹஜ்ரத் மூசா, ஹஜ்ரத் ஈசா, ஹஜ்ரத் இப்ராஹிம், ஹஜ்ரத் தாவூத், ஹஜ்ரத் இஸ்மாயில், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.